என்னடா கடையில் வாங்கின புரோட்டா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதை மாதிரி செஞ்சு பாருங்க. வழக்கமா புரோட்டா மிச்சமாயிடுச்சு அப்படின்னா மறுநாள் சால்னாவை மட்டும் லைட்டா சூடு பண்ணிட்டு அப்படியே ஊற்றி சாப்பிடுறது. பட் இந்த டைம் வந்து கொத்து புரோட்டா மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் விட்டு பல்லாரி ஆட் பண்ணிட்டு பல்லாரி ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி, கறிவேப்பிலை, புதினா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒரு எக்கை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். எக்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூட 3/4 கப் அளவுக்கு சால்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின சால்னாவே இது கூட சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா 2 உப்பு, அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த புரோட்டா இது கூட சேர்த்து தோசை கரண்டியை வச்சு எல்லா புரோட்டாவையும் நல்லா கொத்தி விட்டுறணும். ரொம்ப நேரம்லாம் கொத்த வேண்டியது இல்லை, லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் போல கொத்தி விட்டாலே போதும். நம்ம கொத்து புரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்களும் அடுத்த தடவை கடையில் வாங்கின புரோட்டா மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கொத்து புரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க.